வினையேன் துணைவா, பாவியாகி எனக்கு துணைவனே துணைவனே அப்படின்னு ராமன் எழுதான். தோன்றால் என்னுடைய பிள்ளையே, தோன்றல் அப்படிங்கிறதுக்கு பிள்ளைன்னு ஒரு அர்த்தம். தோன்றாய், எனக்கு எதுல முன்னால் வந்திருப்பாய் என்றார். கண்ணும் நீராய் அப்படி கண்ணும் நீராய் உயிரும் மூழ்க கழியானின்றை என்னும் நீர் நான் மறையோ எரிமுன் என்மேல் சொரிய மண்ணும் நீராய் வந்த போனதை மகனே வினையேற்கு உண்ணும் நீராய் உதவி உயர்வான் அடைவாய் என்றான். படைமான அரசை பதகால் பழுவாய் மழுவால் எறிவான் விடைமா ஒதிகான் அணையான் வில்லால் வருமா வெல்லாய் உடைமா உடம்புனை என்று உரையா உடனே குடியே சடைமா உடம் புனையத் தந்தே நந்தோ என்றான். கருத்தாய் உருவம் மனமும் கண்ணும் கையும் செய்யாய் பொறுத்தாய் பொறையே இறைவன் புறம் மூன்று எரித்த போர்வில் இருத்தாய் தமியே எண்ணாது என்னை மூப்பிடையே விருத்தாய் இனி நான் வாழ்நாள் வேண்டேன் என்றான். பொன்னின் முன்னம் ஒதிரும் பொன்னே புகழின் புகழே மின்னும் வரிவில் குமரா மெய்யின் மெய்யே எண்ணின் முன்னம் மனம் நீ அடைதற்கு எதையேன் அதே உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான் என்றான். நெகுதற்கு ஒத்த நெஞ்சம் நெய்த்தாதே ஆவி நெகுதற்கு ஒத்த உடதம் உடையேன் நெகுதற்கு ஒத்த நெஞ்சம் நெய்த்தாதே ஆவி உதற்கு ஒத்த உடதம் உடையேன் உன்போதே தகுதற்கு ஒத்த சனகன் தையல் கையை பற்றி உத கண்ட கண்ணார் போகக்கானேன் என்றான். இந்த இடத்த முடிச்சுட்டு அவே முடிவு பண்ற சீரியல் இதெல்லாம் இந்த மாதிரி ஐரணி எல்லாம் நீங்க ஒவ்வொரு இடத்தையும் நினைச்சு சுவைக்க வேண்டிய இடங்கள். அது கண்ணும் நீரா உயிரும் ஒழுக கழியா நின்று கண்ணில் தான் நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது, உயிரும் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் உயிர் போகல, எனக்கு நிக்கிறேன். எண்ணும் நீர் நான் மறையோர் எரிமுன் நின்மேல் சொரிய மண்ணும் நீராய் வந்த புனலை மகனே வினையேற்கு உண்ணும் நீராய் உயர் காணடைவாய் என்றார். அப்பா ராமா, என்னுடைய கண்ணும் உயிரும் நெக்கு ஊத்துக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் உயிர் போக மாட்டேன் என்கிறது. எப்படியும் கட்டாயமா போயிடும். உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றதுக்காக குடமாக எத்தனையோ 4 கடல்களில் இருந்தும் 7 நதிகளில் இருந்தும் நீர் கொண்டு சேமித்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், அக்னிக்கு முன்னாலே உனக்கு மகுடம் சூட்டுவதற்கு முன்னாலே உன் தலையை சொருவதற்காக சேர்த்து வைத்திருக்கார்கள். அதுக்கு பயன்படுத்தாதேப்பா. உதக சாந்தின்னு சொல்றது. அந்த இறந்தவர்களுக்கு நீர்க்கடன் கழிப்பதற்காக 10 நாள் பண்ணுவாங்க. கொட்டினா நானே பார்த்துக்கேன். கொட்டினா அது எப்படி கொடக்குன்னு சத்தம் கேட்கும். அப்பா கொடுக்கும்போது பார்த்துக்கேன். அவங்களே குடிக்கிறவங்கள தெரியாது. அது மண்ணும் நீராய் புனலை மகனே வினையேற்கு உண்ணும் நீராய் உதை அங்க வச்சிருக்க. நின் மகனுக்கு காப்பின்னா நின் கழுத்தின் நானாம் சொன்னானே, அதே மாதிரி சொல்றான். அப்பா அவனுக்கு அங்க பட்டாபிஷேகம் பண்றதுக்காக இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேண்டாம், அதை எனக்கு உதக சாந்திக்கான நீரா பயன்படுத்திக்கொள் என்று. அதுக்கப்புறம் நீ காடு போயிடு. அதுக்கப்புறம் போய் தாராளமாக நீ காடு உன் கையால் எனக்கு ஒரு புடி நெருப்பு போட்டு போ. அதுவும் கிடைக்கல ராமருக்கு பாவம். படைமான் அரசை பலகான் மழுவாள் அதனால் எரிவான். எத்தனையோ காலங்களாக 21 தலைமுறைகளாக அரசர்களை அந்த கோடாரியாலே எரிந்த பரசுராமனுடைய மிடை மாவலிதனை யான்
வில்லால் அடுமா வல்லாய், வினையான் வில்லால் அடுமாய் வல்லாய். அவனுடைய பலத்தை அவன் கையில கொடுத்தானே ஒரு வில்லு, அந்த வில்லால எதிர்ப்பதற்கு வல்லவனே, உனக்கு உடைமா மகுடம் புனை என்று உரைய. மகுடம் புனை என்று சொன்ன அதே வாயாலே உடனே கொடியே உடைமா மகுடம் உடைமா மகுடம் புனையாய் என்று உரையா உடனே கொடியேன் சடை மா மகுடம் புனைய தந்தே நந்தோ என்றார். பெரிய கிரீடத்தை சூட்டிக் கொள்வாய், மாமகுடத்தை சூட்டிக் கொள்வாய் என்று சொன்னேன். அதே வாயாலே அதே நாளிலே உனக்கு சடை மகுடத்தை புனைவதற்கு தந்தேன் கொடியேன் என்றார். அடுத்த பாட்டுல அந்த ரகரத்தை என்னவா போட்டிருக்கான் பாருங்க, வல்லின ரகரம் போட்டிருக்கான். கருத்தாய் உருவம் மனமும் கண்ணும் கையும் செய்யாய். இப்ப என்ன பண்ணிக்கணும், செமிக்கோல்னா இவங்க போட்டிருக்கிற மாதிரி போட்டுருக்காங்க, அந்த மனமும் அப்புறம் போட்டுக்கணும். அந்த வல்லின ரகரம் போட்டாக்க உள்ளம் கருத்தல் அப்படின்னாக்க உள்ளத்துல கோபம் சினம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இடையின ரகரம் போட்டிருந்தாக்க மரணத்தை குறிக்கும். அப்பா ராமா, உன்னுடைய உருவம்தான் கருப்பு, உன்னுடைய மனமோ செம்மை அப்படின்னு ஒரு பொருள். கருத்தாய் உருவம் மனமும், உன் உடம்பு கருப்பு, உன் மனம் இப்போது என் மேல கோபத்தால சிவந்திருக்கிறது. கண்ணும் கையும் செய்யாய், கண்ணும் கையும் சிவந்தவனே, பொறுத்தாய் பறைய, என்னுடைய எப்போதுமே பொறுமையை மட்டுமே தரித்திருப்பவனே, புறம் 3 எரித்த போர்வில் இருத்தாய், சிவனுடைய தனுசை உடைத்தாய், தமியேன் என்னாது என்னை மூப்பிடையே வெறுத்தாய். நான் தன்னந்தனியா இருக்கேன்பா, இந்த வயசான காலத்துல என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை வெறுத்தாய், இனி நான் வாழ்நாள் வேண்டேன் என்றார். இனிமே எனக்கு வாழ்க்கை வேண்டியதில்லை, எனக்கு இந்த உயிர் வேண்டியதில்லை, இப்பவே என் பிரமாணம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு சூத்திரம் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளாம் அப்படின்னு சூத்திரம். சூத்திரம் இங்க கொண்டாந்தாதான் அது புரியும். பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே, மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மெய்யின் மெய்யே, என்னின் முன்னம் வன நீ அடையதற்கு எளியே நல்லேன், உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான் என்றான். நீ இருந்து எனக்கு ஆற்ற வேண்டியதெல்லாம் நான் இருந்து உனக்கு ஆற்றி நாராயணன். இந்திரஜித்தை வாடி தழுவி நீ எனக்கு செய்ய வேண்டிய சடங்கையெல்லாம் நான் உனக்கு செய்யும்படி நேர்ந்ததே அப்படின்னு சொன்னானே, அந்த சோகத்துக்கு இணையான இன்னொரு சோகத்தை இங்க பார்க்கணும். அது கொடுமையால விளைந்த சோகம், இது அன்பால விளைந்த சோகம், இது வேற விஷயம். பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, பொன்னிலும் மேலாக ஒளிருகின்ற பொன்னை போன்றவனே, புகழின் புகழ், புகழுக்கு புகழாக விளங்குகின்றவனே, மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மின்னை போல மின்னுகின்ற வில்லை உடையவனே, மெய்யின் மெய்யே, என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளிய நல்லேன். எனக்கு முன்னால நான் போய் சேர்றதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட பட்டத்தை கொடுத்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போய் மனைவியோட வனத்துல புகழான்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா நீ இப்ப வனத்துக்கு போயிட்ட.
என்னின் முன்னம் மனம் நீ அடைதற்கு எளியே நல்லேன். என்னால் எனக்கு தாங்க சக்தி இல்லப்பா. உன்னின் முன்னம் நீ வனத்துக்கு புகாத முன்னம் நான் உயர் வானகம் புகுவேன் அப்படின்னு அவனுடைய வருத்தத்தை பண்ணி பண்ணி பேசிக்கிறான். நெகுதற்கு ஒத்த நெஞ்சத்து நேயத்தாலே ஆவி உகுதற்கு ஒத்த உடலும் உடையேன் உன்போல் அல்லே. தகுதற்கு ஒத்த சனகன் தையல் கையை பற்றி புகுத கண்ட கண்ணால் போக காணேன். என்னுடைய மனசு, நெஞ்சு, என்னுடைய ஆவி எல்லாம் அன்பினாலே நெகிழ்ச்சி அடைந்து உகுதற்கு ஒத்த உடல், இந்த உயிர் இந்த உடலை உதறிவிட்டு போவதற்கு தயாராக இருக்கின்ற தன்மைக்கு வந்து விட்டேன். உன்போல் அல்லே, நீ நெகுதற்குரிய நெஞ்சத்தை உடையவனாக இல்லை. உனக்கு என்பால் நெகுதற்கு உடைய நெஞ்சம் இல்லை. உன்னால என்ன பிரிய முடியும், என்னால ஒன்ன பிரிய முடியாது. நீ என்னை பிரிஞ்சு போவதற்கு சம்மதிச்சுட்டே, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, தகுதற்கு ஒத்த சனகன் தையல் கையை பற்றி புகுத கண்ட கண்ணால், சீதையினுடைய கையை பற்றி கொண்டு இந்த அயோத்திமா நகரத்திலே நீ புகுத கண்ட அதே கண்ணாலே நீ போவதை நான் காண, அவளை கைப்பற்றி கொண்டு போவதை காண தீர்மானம் பண்ணிட்டான் தசரதன். இந்த மாதிரியான நுட்பமான குறிப்புகள் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய பேச்சாளர்களுடைய கவனத்திலிருந்து தப்பி விடுறதுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அற்புதமான குறிப்புகள். அவன் சொல்லும் போது அங்கே தீர்மானம் பண்ணிட்டான், சீதை கட்டாயம் கூட போவா அப்படிங்கிற தீர்மானம் பண்ணிட்டான். எற்றே பகர்வேன் இனி யான் என்னை உன்னிற் பிரிய அற்றே உலகம் எனினும் வானே வருந்தேன் எனினும். இந்த பிரிய அற்றே அப்படின்னு சேர்த்து பிரியவற்றே உலகம், உன்னிற் பிரியவற்றே உலகம், உன்னிற் பிரியவற்றே உலகம் எனினும் வானே வருந்தாதெனினும் பொற்றேர் அரசே தமியேன் புகழே உயிரே உன்னை பெற்றேன் அருமை அறிவேன் பிழையேன் என்றான். அள்ளல் பள்ள புனல் சூழ் அகல் மாநிலமும் அரசும் கொள்ளக்குறையா நிதியின் குவையும் முதலாம் எவையும் கள்ளக்கைகேசிக்கே உதவி புகழ்கை கொண்ட வள்ளல் தனம் என் உயிரை மாய்க்கும் என்றான். ஒலியார் கடல் சூழ் உலகத்து உயர்வானிடை நாகரினும் பொலியா நின்றார் உன்னை போல்வார் உளரோ பொன்னே வலியார் உடையார் என்றான். பொன்னே வலியார் உடையார் என்றார். மழுவாளுடையான் வரவும் சலியா நிலையாய் என்றார். தடுப்பார் உளரோ என்றான். கேட்டே இருந்தேன் எனினும் கிளர்வான் நின்றே அடைய மாட்டேனாகில் அன்றோ வன்கண்ணென் மைந்தா காட்டே உறைவாய் நீ கைகேசியையும் கண்டு இந்நாட்டே உறைவேன் என்றான். நன்று என் தன்மை என்றான். மெய்யா தவமே செய்து உன் மிடன்மார் பரிதிற் பெற்ற செய்யாள் எனும் பொன்னும் நிலமாதென்னும் திருவும் உய்யார் கெடுவேன் உன்னை பிரியின் வினையேன் ஐயா கைகேசியை நேராகேனோ நான் என்றான். எற்றே பகர்வேன் இனி யான் என்னை உன்னில் பிரியவற்றே உலகம் எனும். இத நான் எற்றே பகர்வேன் எப்படி சொல்லுவேன்? இனி யான் என்னை உன்னின் பிரியவற்றே உலகம். ஒருவேளை இந்த உலகம் உன் பிரிவை தாங்கி இருந்தாலும் இருந்துவிடும். ஆனால் வற்றே உலகம் எனினும் உலகம் பெரியவற்றே உலகம் எனினும் வானே வருந்தாது எனினும் உன் பிரிவை
இந்த உலகம் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், வானம் வருந்தாமல் இருந்தாலும், பிரிவினால் வருந்தாமல் இருந்தாலும், ஒரு இன்னொரு குறிப்பு இருக்கு. வானத்துக்கு மகிழ்ச்சி தான். என்ன மகிழ்ச்சி வானத்துக்கு? வானவருக்கு விடுதலை, ராவண வதம். இது நடந்ததானே அது நடக்கும். பொந்தேர் அரசே தமிழேன் புகழே, நான் தனி ஒருவனாக இருக்கிறேனே, என்னுடைய புகழே, என் உயிரே, உன்னை பெற்றேன். உலகம் தாங்கும், வானம் வருந்தாது என்றாலும் உன்னை பெற்ற நான் உன் அருமையை அறிவேன். உன்னை பெற்றேன், அருமை அறிவேன், பிழையேன் என்றார். இனிமே எனக்கு உயிர் இல்லை, நான் போக போகிறது என்றார். அள்ளர் பள்ளர் பொன்னல் சூழ் அகழ் மா நிலமும் அரசும் கொள்ளக்குரிய குறையா நிதியின் கோயும் முதலா எவையும் கள்ள கைகேசிக்கே உதவி புகழ் கை கொண்ட வள்ளல் தான் என் உயிரை மாய்க்கும் என்றார். நான் சாதாரண வள்ளலா? எப்பேற்பட்ட வள்ளல் தானா? நான் சாதாரண வள்ளலடா, சத்திய சந்தண்டா. அள்ளல் பள்ளம் புனல் சூழ் அகன் மா நிலமும் அரசும் கொள்ளக்குறையா நிதியின் குவையும் முதலாம் எவையும் சேறு சூழ்ந்த பள்ளத்திலே நிறைந்திருப்பதாகிய கடல் சூழ்ந்த மாநிலமும் அதனுடைய அரசையும் கொள்ள எடுக்க குறையாத நிதியையும் எல்லாவற்றையும் கள்ள கைகேசிக்கே உதவி, திட்டு கைகேசிக்க கொடுத்து அதனால புகழ் கை கொண்ட வள்ளல் நான். வள்ளல் தனம், இப்படிப்பட்ட வள்ளல் தனம் என்னை வாழ்விக்கா செய்ய போகிறது, என்னை அழிக்கப் போகிறது. இந்த வள்ளல் தனத்தினாலே இந்த வள்ளல் தனம் என் உயிரை மாய்க்கும் என்றார். ஒலியார் கடல் சூழ் உலகத்து உயர் வானிடை நாகரினும் பொலியா நின்றார் உன்னை போல்வார் உளரோ பொன்னே வலியார் உடையார் என்றான். மழுவார் உடையான் வரவும் சலியாய் நின்றாய் என்றால் தவிர்வார் உளரோ என்றார். ஒலியார் கடல் சூழ் உலகத்து உயர் வானிடை நாகரின் மண்ணுலகத்திலும் தேவலோகத்திலும் நாகலோகத்திலும் உன்னை நேராகும் தன்மை உள்ளவர்கள் யாருமே இல்லை. உன்னை போல்வார் உளரோ பொன்னை வலியார் உடையார் என்றார். யாருக்கு உன்னை போன்ற பலம் இருக்கிறது, வலி இருக்கிறது. மழுவாள் உடையான் வரவும் செலியா நிலையா. பரசுராமனே 21 தலைமுறை அரசர்களை கருவறுத்த பரசுராமனே நேரெதிரில் வந்தபோது கூட சலியாமல் தளராமல் என்ற தன்மையை உடையவன் நீ என்றால் தவிர்வார் உலகோ என்றால் நீ ஒரு டிசிஷன் எடுத்துனேன்னு சொன்னான். If you are determined, if you have set your mind on certain thing, உன்னை மாத்துறதுக்கு யாராலும் முடியுமா? Now he is sensing. கேட்டே இருந்தேன் எனினும் கிளர்வான் இன்றே அடைய மாட்டேனாகில் அன்றோ வன்கண் என்கண் மைந்தா காட்டே உறைவாய் நீ இக்கைகேசியும் கண்டு இந்நாட்டே உறைவேன் என்றால் நன்று நன்மை என்றார். மைந்தா ராமா, நீ காட்டுக்கு செல்வதை கேட்டும் இங்கு இருந்தேன், ஒளி படைத்த வான் உலகத்தை சென்று அடைய மாட்டேன் என்றால் என் கண் வன்கண். என்னிடம் உள்ள கொடுமையாகும். நீ காட்டுக்கு சென்ற பிறகும் நான் உயிர் தரித்துக் கொண்டிருந்தேன் என்றால் நான் கொடியவன் என்பதற்கு அது அத்தாட்சியாகும். நீ காட்டே உறைவாய், காட்டுல போய் நீங்க இருக்க போற. இந்த கைகேசி இங்க நாட்டுல உறைவாய், அதோட நானும் கூட இருப்பேன். அப்படின்னா
என் நன்மை எப்பேற்பட்டதுலாப்பா, எப்பேற்பட்ட தவத்தை செஞ்சு நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷம் நான் சாகலைன்னு சொன்னேன், கைகையோட வாழ்ந்திருந்தேன் என்றால், நீ காட்டிலே இருப்பாய் என்றால், நீ காட்டிலே இருக்கும்போது நான் நாட்டிலே இருக்கிறேன் என்றால், வன்கண் என் கண், என் பக்கத்துல கொடுமை இருக்கிறது என்று பொருள். மெய்யார் தவமே செய்து உன் மிடல் மார்பு அருதின் பெற்ற செய்யாய், பெரிய தவத்தை செய்து உன்னுடைய மார்பில் தரிக்குமாறு வந்து அடைந்தாளே செய்யாள் திருமகள், அவளும் செய்யாள் என்னும் பொண்ணும் நிலமாது என்னும் திருவும், உன்னுடைய இன்னொரு மனைவியான பூதேவி, அதாவது இப்ப இங்க வந்து சீதா என்ற வடிவிலே வந்திருக்கின்ற ஸ்ரீதேவியும், அவருக்கு ஏற்கனவே பூதேவியும், அல்லது அரசனாக நீ ஆகின்ற காரணத்தினாலே நீ பெறப்போகின்ற உன்னுடைய பூதேவியும், 2 மாதரும் உய்யார் உய்யார் கெடுவேன் உன்னை பிரியும் வினியே. ஐயா, கைகேசியை நேராக அதுக்கு மேல நான் உயிர் வைத்திருந்தேன் என்றால் எனக்கும் கைகேசிக்கும் என்ன வித்தியாசம்? கைகேசியை நேராக டிராமா, கிரிம் டிராமா. பூனார் அணியும் முடியும் பொன் ஆசனமும் இவ்வளவு நாளா பேசாததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பேசுறேன். அவர் வந்து இஸ் a very silent member of கம்பராமாயணம். பூனார் அணியும் முடியும் பொன் ஆசனமும் குடையும் சேனார் மார்பும் திருவும் தெரிய காணக் கடவே மானாமறை வற்கதையும் மானின் தோதும் அவை நான் காணாது ஒழிந்தேன் என்றான் நன்றாய்த்த நன்றோக கர்மம் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா உடைய தந்து அரசன் உயிரும் சென்றான் இன்றோடு என்னும் தன்மை எய்தி வைத்தான் வெண்தோல் மார்பின் முனிவன் வேந்தே அயரு அவனை இன்று ஏகாத வண்ணம் தகவேன் அதுவோடு என்றான். உதவோடு எண்ணான் முனிவன் சொல்லும் அதோடு முடியும் போல் என்று அரசன் தனி நின்று உழல் தன் உயிரை சிறிதே தகிர்வான். இந்த புனிதன் போனால் இவனால் போகாத ஒழிவான் என்ன மனிதன் வடிவம் கொண்ட மனுவும் தன்னை மறந்தான் நினைவு உயிரும் மன்னன் என்ன மருகா இறந்தான் கொல்லோ அரசன் என்ன இடர்வுற்று அழிவாள் துறந்தான் மகன் முன் எனையும் துறந்தாய் நீயும் துணைவா அறந்தான் இதுவோ ஐயா அரசர்க்கரசே என்றாள். மெய்யின் மெய்யே உலகின் வேந்தற்கு எல்லாம் வேந்தே உய்யும் வகையின் உயிரை ஒம்பாது இஞ்ஞன் தேம்பில் வையம் முழுவதும் துயரால் மருகும் முனிவருடன் நம் ஐயன் வரினும் வருமால் அயரே அரசே என்றாள். பூணார் அணியும் முடியும் பொன் ஆசனமும் குடையும் சேனார் மார்பும் திருவும் தெரிய காண கடவேன் மானா மர வற்கலையும் மானின் தோலும் அவைதான் காணாது ஒழிந்தேன் என்றான். நன்றாய் தன்றோ கர்மம். நீ அணிதற்கு பொருந்திய அணிகலன்களும் உன்னுடைய பொன்மயமான சிம்மாசனமும் குடையும் அகன்ற மார்பும் அதிலே விளங்கி தோன்றுகின்ற திருவும் தெரிய காணக்கடுவேன். என் கண்ணுக்கு எதிரே தெரியுமாறு காணக்கடுவேன். மானா மர வற்கலை மாண்பு இல்லாத வற்கலை மர உரியை மானின் தோலும் அவைதான் காணாது ஒழிந்தேன் என்றால் நன்று ஆய்த்து அன்றோ கரும். அந்த மர உரியையும் மாந்தோலையும் நீ போர்த்துக் கொள்வதை பார்க்காமல் போய்விட்டேன் என்றால் என்னுடைய கர்மம் என்னுடைய வினை நன்றாயது அன்றோ என்று என் உயிர் போகாதா அப்படின்ட்டு சொல்லும்போது வசிஷ்டர் குறுக்கிறார். ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு உரை தந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மதம் இல்லாத சம்மதம் இல்லாமல் முன்னுக்கு பின்னு என்னென்னமோ மாற்றி பேச்சுட்டு இருக்கிற அரசன் உயிரும் சென்றான் என்றோடு ஆட்சி இன்னைக்கு ராஜா உயிர் போயாச்சு
என்று தன்மை எய்தி தேய்ந்தான். மென்தோல் மார்பின் முனிவன், இழைத்த மார்பை உடைய, அது உடலால் இழைத்த மார்பை உடைய முனிவன் வேந்தே அயரே, அவனை இன்று ஏகாத வண்ணம் தாய்கவேன் உலகோடு என்ன. நீ ஒன்றும் பண்ணாது, நான் போய் நான் கூப்பிடுறேன், கவலையே படாது. நான் போய் நான் ராமனை போகாதுன்னு சொன்னேன், நான் குரு நான் சொன்ன உடனே அவன் கேட்டுருவான், வந்துடுவான், பயப்படாது, நம்ம கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே முனிவன் சொல்லும் அளவில் முடியுங்கள் என்று அரசன் தனி நின்று உழல் தன் உயிரை சிறிதே தகைவான். இந்த புனிதன் போனால் இவனால் போகாது ஒழிவான் என மனிதன் வடிவம் கொண்ட மனுவும் தன்னை மறந்தான். முனிவன் சொல்லும் அளவில், வசிஷ்டன் அப்படி சொன்ன அளவிலே முடியுங்கள், அப்படி செய்ய முடியுமா என்று அரசன் தனி நின்று உழல்கின்ற தன் உயிரை சிறிதே தகைவான். கொஞ்சம் அப்படி பிடிச்சி வச்சுக்கிறான். அதுல கூட பாருங்க, ரொம்ப கிளவரா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்று ஏகாதவண்ணம் தகவேன், நாளைக்கு போலாம், இன்னைக்கு நிறுத்தி வைக்கிற டெம்பரரி அவ்வளவுதான். தனி நின்று தன் உழல் தன் உயிரை சிறிதே தகைவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி கெட்டியா பிடிச்சி வச்சுனா. இந்த புனிதன் போனால், வசிஷ்டன் போவானே, ஆனால் இவனால் போகாது ஒழிவான். அவன் குரு அப்படின்னால குருவாக மீற மாட்டான், அவன் வந்துருவான் என்று மனிதன் வடிவம் கொண்ட மனு ஆகிய தசரதன் தன்னை மறந்தான். Once again he fell into stupor. கோமா ஸ்டேஜ் போயிட்டார், மறுபடியும் அன்கான்சியஸா போயிட்டார். இவர் மறந்தான் நினைவும் உயிரும் மன்னன் என்று மருகா, இறந்தான் கொல்லோ அரசன் என்னா இடருற்று அழிவாய், துறந்தான் மகன் முன் என்னையும் துறந்தாய் நீயும் துணைவா, அறந்தான் இதுவோ ஐயா அரசர் கரசே என்றார். இது கௌசல இவன் நினைவும் போயிடுத்து, உயிர் போயிடுத்து போயிருக்கு என்று மருகி, இறந்தான் கொல்லோ அரசன், உயிர் போயிட்டா என்று பார்த்து இடருற்று அழிவார். உள்ள என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் விட்டுட்டு போனா, துறந்தான் மகன் முன் என்னையும் துறந்தாய் நீயும் துணைவா, அரசருக்கு அரசே, அறந்தான் இதுவும் ஐயா அரசருக்கு அரசே என்றார். உள்ளதான் விட்டுட்டு போனான்னு பார்த்தேன், நீ என்னை கை விட்டுட்டு போயிட்ட, இது தர்மமா? அரசருக்கு அரசே என்று அவள் கதறினாள். மெய்யின் மெய்யே உலகின் வேந்தற்கெல்லாம் வேந்தே, உய்யும் வகை நின் உயிரை ஓம்பாது இங்கன் தேம்பில் வையம் முழுதும் துயரால் வருகும் முனிவனுடன் நம் ஐயன் வரினும் வருவான். வந்தால் வந்துருவான். அயரேல் அரசே, மெய்க்கு மெய்யே, சத்தியத்துக்கு உடம்பு போன்றவனே, சத்தியம் என்ற உயிர் தங்குகின்ற உடல் போன்றவனே, உலகின் வேந்தருக்கெல்லாம் வேந்தன் சொல்ல வேண்டாம். உய்யும் வகை நின் உயிரை ஓம்பாது உன் உயிர் பிரியாதபடி ஓம்பாது நின்றாய் என்றால், இப்படி தேம்பிக் கொண்டிருந்தாய் என்றால், வையம் நீ இது துயரம் உனக்கு இல்ல, உன் ஒருத்தனுக்கு இல்ல, நீ துயரப்பட்டா உலகம் முழுவதும் துயரப்படும். முனிவனுடன் நம் ஐயன் வரினும் வரும். ஒருவேளை ராமன் வந்தாலும் வந்துருவான். அயரேல் அரசே, எல்லாருமே கவனமா தான் பேசுறாங்க. ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த இதுல எல்லாம். அதாவது தசரதனுக்கு ஹோப்பும் கொடுக்கணும், அதே சமயத்துல ஒரு இல்லாமலும் போகலாம்ங்கிற மாதிரி ஒரு சின்ன, அது ஒரு சின்ன இக்கு வச்சுக்கணும். என்று அரசன் மெய்யும் இருதாள் இணையும் முகனும் தன் செய்ய கையாற்றை வந்திடு கோசலையை ஒன்றும் தெரியா மம்மர் உள்ளத்த அரசன் மெல்ல வண்டின் சிலை நம் குரிசில் வருமே என்றான். வன்மாய கைகேசி வரத்தால் எந்தன் உயிரை முன்மாய்விப்ப துணிந்தாள் என்னும் கூனி மொழியால் தன் மாமகனும் தானும் தரணி பெறுமாறு அன்றி என் மாமகனை கான் ஏகென்றாள் என்றாள்.
பொன்னார் வளையத் தோளான் கானோ புகுத கானேக் என்றாள் என்றாள் என்றான் என்றாள் கானேக் என்றாள் என்றாள் என்றான். அது எதுக்கு ரெண்டு என்றால் வருது? கூடி கைகை. ஓ, மந்தரை என்றாள், அதை கைகை என்றாள், அதை இவன் என்றான். பொன்னார் வளையத் தோளான் கானோ புகுதல் தவிரான் என் ஆருயிரோ அகலாது ஒழியாது இது கோசலை கேள் மன்னாள் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உள்ளது என்று அந்நாள் உற்றதெல்லாம் அவளுக்கு அரசன் அறைவான். இதோட நிறுத்திக்கலாம். எடுத்ததுல இருந்து கதை 75 பார்க்கலாமா? இல்ல, அந்த சாப வரலாறு 74 இருந்து அதை தோற பார்க்கலாம். அது அப்ப இங்க 73 நிறுத்திக்கலாம். என்றென்று என்று 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 அரசன் மெய்யும் இரு தாழ் இணையும் முகனும் தன் தன் செய்ய கையால் தைவந்திடு கோசலையை அப்படி சொல்லி சொல்லி அரசனுடைய மெய்யையும் இரண்டு கால்களையும் முகத்தையும் தன்னுடைய சிவந்த கைகளாலே தடவி கொடுக்கின்ற கோசலையை ஒன்றும் தெரியா மம்மர் உள்ளத்து அரசன், ஒன்றும் தெரியாத மயக்கத்தை கொண்ட உள்ளத்தை உடையவனாகிய அரசன் மெல்ல வன்தின் சிலை நம் குடிசில் வருமே வருமே என்றார். நீ வந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஐயன் வரினும் வரும் சொன்னிய. அப்படி தன்னுடைய முகத்தை தடவி உடலை தடவி பாதங்களை தடவி கொண்டிருக்கின்ற கைகளை உடைய கோசலையை பார்த்து வந்தின் சிலை நம் குடிசில் நம்முடைய இளைய வருமே வருவானா வருவானா, அவருக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கல என்றார். வன்மாய கைகேசி வாக்கால் எந்த உயிரை முன் மாய்விப்ப துணிந்தாளேனும் ஊனி மொழியார் தன் மாமகனும் தானும் தாரணி பெறுமாறு அன்றி என் மாமகனை காணேகு என்றாள் என்றாள் என்றாள். இப்போ பெரிய குழு ஒன்று கிடைச்சிருச்சு. உள்ள வந்து கேட்கும் பொழுது உனக்கு என்ன ஆச்சு, பேய்கி பிடிச்சி போச்சா, உனக்கு யாரும் கெட்ட புத்தி சொல்லிட்டாங்களா? யாரும் உனக்கு கெட்ட புத்தி சொல்ல, நானா சொந்தமாக தான் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க கைகை. இது வரைக்கும் அவனுக்கு க்ளூ இல்லை. பட் அவனுடைய பர்செப்டிவ் பவர், பர்செப்ஷன் பை ஹிஸ் ஓன் பர்செப்ஷன், இது இப்படிதான் இருக்கு, உயிர்த்து உணர்ந்தான் சொல்றான். இதான் முதல் தடவை கைகைக்கு மனசு எப்படி மாறியது என்பது தசரதன் வாயால வெளிப்படுகிறது. வன்மாய கைகேசி வாக்கால் எந்த உயிரை முன் மாய்விப்ப துணிந்தாளேனும் துணிந்தாள். அப்படி துணிந்தாளேனும் அது அவளுடைய காரியத்தால் இல்ல, கூனி மொழியா தன் மாமகனும் தானும் தரணி பெறுமாறு அன்றி கூனி மொழியால் தன்னுடைய மகனும் தானும் தருணியை பெறும் வகையாக என் மாமகனை காண்யது என்றாள் என்றாள் என்றாள். சொன்னது காரணம் அதுதான் என்று சொன்னார். பொன்னார் வளையத் தோளான் காணோ புகுதல் தவிரான், பொன்னாலே ஆகிய தோல் வாகு வலயங்களை அணிந்தவனாகிய ராமன் காணோ புகுதல் தவிரான், காட்டுக்கு போகாம இருக்க மாட்டான். என் ஆறுயிரோ அகலாது ஒழியாது, என் உயிரோ போகாம இருக்க போறது இல்லை, போயிட போறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போறது. கோசல உயிர் போற நேரத்தில் ஒன்று சொல்லிடுறேன். முன்னாள் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உள்ளது என்று அந்நாள் உற்றதெல்லாம் அவளுக்கு அரசன் அறிவான். முன்பு நடந்த செய்திகளை
அரசன் கௌசலைக்கு சாப வரலாற்றை எடுத்து சொல்லலாம். இத்தோடு இன்றைய அமர்வை நிறுத்திக்கொள்வோம். நான் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் முடித்திருக்கிறோம் என்றாலும் நிறைவாக முடித்திருக்கிறோம் என்று சொல்லலாம். இதை 2 அமர்வு என்பது 3 அமர்வாக ஆனாலும் சற்று நிதானமாக இதை முடியும்.